மக்களை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கல்யாண வீட்டு ஸ்டைல் பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின். நாங்கள் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதே தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3 எடுத்து நல்லா இடித்து வச்சுட்டு புளி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து புளி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 1 கிலோ அளவுக்கான தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு, சீரகத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் பண்ணுற அளவுக்கான பருப்பு ரசத்துக்கான இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். 5 பேருக்கு பண்ணுற இன்க்ரீடியன்ஸு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு அந்த காரத்தன்மைக்கு. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு பார்த்தீங்கன்னா இங்கே 1 கை அளவுக்கு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரணத்தன்மை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாலேருந்து ஒரு 1/4 டப்பா அளவுக்கு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ரசப்பொடியே நான் இங்கே யூஸ் பண்ணுறேங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருந்த ரசப்பொடி வச்சுனாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் குயிக் ரெசிபி பண்ணுங்கிறதுக்காக ரெடிமேடில் வாங்கக்கூடிய ரசப்பொடியை போட்டுறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேத்துக்கு ஒரு பாக்கெட் 50 கிராம் அளவுக்கான ரசப்பொடி போட்டுறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தண்ணியில் அதிகமாக ஆட் பண்ணாமல் தக்காளி அரைச்சி வந்தக்கூடிய தண்ணியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நான் இங்கே 50 பேத்துக்கு பண்ணுறதுனால ஒரு 2 லிட்டர் அளவுக்கான தண்ணி ஊற்ற போகிறேன். இது கூட மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 20 கிராம் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணால் போதும். இவ்வளோதாங்க. இது தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கான ரீஃபைண்ட் ஆயிலை ஊற்றி இதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டு வதக்கலாம். எப்போவுமே ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடுகு உளுந்த பருப்பை போடணும். ஆயில் ஹீட் ஆகாமல் போட்டோம்னா சரியாக வதங்காது. கடுகு உளுந்த பருப்பு சரியாக வதங்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ரெசிபி பார்த்தீங்கன்னா கசப்பு அடிக்க ஆரம்பித்தோம். அதனால் கடுகு பருப்பு கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கான கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரமிளகா போட்டு வதக்கிட்டு இமீடியட்டாக நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்படி வதக்க மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூண்டுடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கி அந்த ரசத்துக்கான டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக வதக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ரச மிக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டு இதை எக்காரத்தை கொண்டு கொதிக்க விடக்கூடாது. பேசிக்காக ஐடியா இருக்கும். இந்த ரசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில ரசங்கள் பார்த்தீங்கன்னா கொதிக்க விடுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ண தேவை கிடையாது. இது பாட்டி வீட்டு முறைங்கிறதுனால இங்கே கொதிக்க விடாமல் சுற்றி நுர கட்டினா போதும். நுர கட்டின உடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக பருப்பு வேக வைக்கணும்னா இங்கே பருப்பு ரசம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாம்பாருக்கு தனியாக பருப்பு வேக வச்சோம். அந்த பருப்புலேருந்து தண்ணியை மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சாப்பிட்றவங்களுக்கான சாம்பார் மட்டும் வச்சோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ பருப்பை மட்டும் போட்டு நம்ம வச்சோம். அதுலேருந்து பருப்பு தண்ணியை மட்டும் எடுத்து நான் இங்கே ரசத்தை ஊற்ற போகிறேன். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் உப்பும் காரமும் பார்க்கணும். ஏன்னா நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பும் காரமும் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு எப்போவுமே அந்த புளி மிக்ஸ்லேயே கொஞ்சம் புளிப்பு சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த பருப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த டைப் ஆஃப் ரசத்துக்கு எக்காரணத்தை கொண்டு புளி ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. போனால் அது பருப்பு ரசம் மாதிரியே இருக்காது. இந்த பக்குவத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் கல்யாண வீட்டு பருப்பு ரசம் ரெடி ஆயிரும். ஃபைனலாக மணத்துக்காக மல்லித்தலை போட்டுக்கலாம்.